வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியை சேர்ந்த இன்ஸ்டாகிராம் பிரபலமான கேகேடி கப்பல் வந்து எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதில் ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க தான் யுஷானி. அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் ஆபர்காட். இவங்க 2 பேரும் கன்னியாகுமரியை சேர்ந்தவங்க. கிட்டத்தட்ட 1 lakh ஃபாலோயர்ஸ் மேலே வச்சுருக்கிறாங்க. அப்போங்கிறது நல்லாவே தெரியும். யுஷானியோட அந்த கன்னியாகுமரி ஸ்லாங் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கு. அதில் தன்னுடைய ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்றதுனாலே கிட்டத்தட்ட அவங்களுக்கு நிறைய ஃபாலோயர்ஸ் அண்ட் ஃபேன் பேஸ் வந்து இருக்குது. இந்த நிலையில் அவங்க திடீர்னு காவல் நிலையத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் அதிர்ச்சிகரமான விஷயமா இன்றைக்கி இணையதளத்தில் போயிட்டுருக்கு. அவங்க அந்த கம்ப்ளைண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிற சில விஷயங்கள் எல்லாரையுமே பார்க்குறதுக்கு அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நாம் வீடியோக்குள்ளே தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை பற்றி இப்போது இணையதளத்தில் போயிட்டுருக்கிற அந்த சில விஷயங்கள் தான் எல்லாருக்குமே ரொம்ப கலக்கமாக இருக்குது. அதாவது சில பெண்களுக்கு, அதாவது கப்புள் விளாக் பண்ணுற எல்லாருக்குமே வீடியோ போடணும், ரீல்ஸ் போடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இல்லவே இல்லை. ஆனால் சில கட்டாயத்தினாலையும் சில தேவையினாலையும் சில வீடியோ போடுற அந்த நிர்பந்தத்துக்கு அவங்க உள்ளாக்கப்படுறாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி இந்த கேகேடி கப்பலோட இஷ்யூ மூலமாக வெளியில் வந்திருக்கு. இதை பற்றியும் நாம் இந்த வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னியாகுமரியை சேர்ந்த யுஷானி மற்றும் ஆபர்காட் கப்புள்ஸ் வந்து 2 பேருமே கன்னியாகுமரி ஸ்லாங்கில் வீடியோ போடுறதுனால அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யுஷானி தன்னுடைய ஹஸ்பண்டுன்னு கூப்பிடுற அந்த விஷயத்துக்காகவே அவங்க வந்து ஃபேமஸ் ஆனாங்க. அவங்களுடைய கணவர் மேலே திடீர்னு யுஷானி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 2 பேருமே மேரேஜ் ஆன உடனே சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமேலு ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அங்கேருந்து அவங்க தமிழ்நாடுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவங்க மேரேஜ் அப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அவங்களுடைய மாமியார் ஏன் நீ கணவருக்காக நிறைய ரீல்ஸ் போட்டு சம்பாரித்து கொடுக்க வேண்டியதானே, அவனுக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தினம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரமோஷன் வீடியோ ஷூட் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் மிட் நைட்டில் கூட அந்த மாதிரி ரொம்ப வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுவாங்களா. அது மட்டும் இல்லாது என்னுடைய தம்பி கூடயும் நிறைய ரீல்ஸ் பண்ணு, அம்மா கூடயும் ரீல்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணுவாங்களாம். இதை ஒரு கட்டத்தில் அவங்களால தாங்கிக்கவே முடியல. அப்படிங்கிற பட்சத்தில் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யுஷானி நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமேலே குழந்தைக்கு ஒரு சேனல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேனல் வச்சு அதில் எல்லாரையுமே ரீல்ஸ் போட டார்ச்சர் பண்ணுறாங்களாம். குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ண கூட டைம் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும், அதாவது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த மனுவில் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மிட் நைட் ஆனால் கூட ரீல்ஸ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்களா. அதாவது 12 o'clock 1 o'clock அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க ரீல்ஸ் பண்ண சொல்லுவாங்களா. குழந்தை இருக்குது, குழந்தை தூங்கணும், அதெல்லாம் அவங்க எதுவுமே ரொம்ப கேர் பண்ணிக்கிறது இல்லையா. என்னையும் சரி குழந்தையும் சரி கொஞ்சம் கூட அந்த சிசேரியனுக்கு ஆனதுக்கு அப்புறமேலே எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு கேர்டஸியே இல்லை. பணம் வரணும் அப்படிங்கிறதுக்காக எங்களை நாளுக்கு நாள் அந்த டார்ச்சர் அப்படிங்கிறது அதிகமாக போச்சு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சரியாயிடும், இதுக்கு கொஞ்ச நாளில் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் போக போக எனக்கு ஒரு சேனல், என்னுடைய குழந்தைக்காக ஒரு சேனல், பேபி சேனல், ரீல்ஸுக்கு ஒரு சேனல், ப்ரொமோஷன் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாளுக்கு நாள் இது ரொம்ப ஹெக்டிக்காக போகிறதுனால எனக்கே மென்டல் பீஸ் அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இதில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, என்னுடைய மாமியார் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீ நிறைய ரீல்ஸ் போட்டு சம்பாரிச்சு கொடுத்தீனா தானே அவனுடைய கமிட்மெண்ட்லாம் சீக்கிரம் முடிச்சிடுவான், நீ ஏன் இப்படி பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு நாளுக்கு நாள் பண்ணுற டார்ச்சரையும் என்னால் தாங்க முடியல. அதாவது இப்போ நமக்கு டயர்டாக இருக்குது, காய்ச்சலாக இருக்குது அப்படின்னா கூட விட மாட்டாங்க. நான் ஃபீட் பண்ணணும், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா கூட விட மாட்டாங்க. அவங்களுக்கு ரீல்ஸ் போடணும், சம்பாதிக்கணும், அவங்க பையன் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க ஒரே மோட்டிவாக வச்சுட்டு இருந்தாங்க. என்னால் கொஞ்ச நாளைக்கு அப்புறமேலே இதை பொறுத்துக்க முடியல. இப்போ எங்கேயாவது நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம், கோவா போகிறோம், இல்லை கேரளா போகிறோம் அப்படின்னா கூட அங்கேயும் ரீல்ஸ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க. என்னால் ஒரு கட்டத்தில் இதை பொறுத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய குழந்தையை தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும் போது அதுலேயும் அவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தை இங்கேயே இருக்கட்டும்,
இருந்தாலும் நீ வேணா உங்கள் அம்மா வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னுடைய குழந்தைய மட்டும் நல்லபடியாக அவங்கக்கிட்டேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிது. ஆனால் இப்போ நான் என்னுடைய குழந்தைய எடுத்துகிட்டு அம்மா வீட்டில் தான் இருக்கிறேன். ஆனால் அவங்க அடிக்கடி வீட்டுக்கும் வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி என்னால் இதை பொறுத்துக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் தான் நான் இந்த கம்ப்ளைண்ட்டே ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யுஷானி வந்து ரொம்ப கலங்கி பேசின அந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் மிகவும் வைரலாக போயிட்டுருக்கு. அதை பற்றி நிறைய விமர்சனங்களை சோஷியல் மீடியாவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறைய கப்புள்ஸ் வந்து காசு வருது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கட்டாயமாக, அதாவது விருப்பம் இல்லைன்னா கூட கட்டாயப்படுத்தி ரீல்ஸ் பண்ண வைக்கிறாங்க. இந்த விஷயம் இன்னும் நிறைய கப்புள்ஸ் கிட்டேருந்து நான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை நிறைய பேர் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வச்சுட்டு வராங்க. இதில் முக்கியமான விஷயமே இவங்க இப்போ தான் ஃபஸ்ட்டு கப்புள், இன்னும் கொஞ்ச நாளில் இந்த மாதிரி நிறைய கப்புள்ஸ் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மேபி வந்து யுஷானி சொன்ன மாதிரி இந்த மாதிரி தனக்கு விருப்பம் இல்லைனாலும் இந்த மாதிரி நிறையா கப்புள்ஸ் வீடியோ போடுற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்க யாருங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாவேகாவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டான டாக்டர் டி.கே. பிரபு பற்றி தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வைரலாக நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. அதாவது ஒரு தாவேகாவோட சேர்ந்த கேண்டிடேட் அப்படின்னு மட்டும் கிடையாது, ஒரு சக மனுஷங்க கிட்ட மட்டும் கிடையாது, ஒரு பெரிய விஐபிஸ் கிட்ட கூடயும் நாமளாக பேசக்கூடிய ஒரு ஆள் தான் அந்த டி.கே. பிரபு. அது மட்டும் இல்லாமல் அவர் பெரிய டென்டிஸ்ட், அதாவது பெரிய டென்டல் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபாரினில் தன்னுடைய எஜுகேஷனை முடிச்சுட்டு தான் இங்கே வந்து டென்டல் ஹாஸ்பிட்டல் வச்சு நிறைய குழந்தைங்க, நிறைய பெரியவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு வராரு. ஒரு மனுஷனை தாவேகாவோட அந்த கேண்டிடேட் மட்டும் இல்லாமல் அதை தாண்டியும் அவரை நிறைய பேருக்கு பிடிக்குதுன்னா அதுக்கு காரணம் அவர் வந்து செய்கிற அந்த உதவிகள். அது மட்டும் இல்லாமல் ஒரு சாதாரண மனுஷங்க கிட்ட கூட ரொம்ப சகஜமாக பேசி ஜெல்லாகிற அந்த பக்குவம் தான் அவர்கிட்ட எல்லாமே பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் டி.கே. பிரபு பற்றின விஷயங்கள் தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் மிகவும் வைரலாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 2024 தாவேகா கட்சியில் இணைஞ்ச அவர் வந்து தாவேகாவோட அந்த எல்லா கொள்கைகளையும் அடிமட்ட தொண்டர் வரைக்கும் கொண்டுட்டு போன அவருடைய செயல்பாடுகள் வந்து அந்த கட்சியோட மிகவும் இன்றியமையாதது அப்படின்னு சொல்லணும். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அவரை வந்து டாக்டர் டி.கே. பிரபு வந்து நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கிறாரு. அப்போல்லாம் அதாவது நிறைய விஜய் டிவி, நிறைய சேனல்ஸ், அது மட்டும் இல்லாமல் யூடியூப்ஸ்க்கு நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த பழைய இன்டர்வியூஸ்லாம் அவர் இப்போ சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன மாற்றத்தை என்னால் இன்றைக்கி நான் பிறந்த இந்த தமிழ்நாட்டில் உண்டு பண்ண முடியும் அப்படின்னா நான் அதுக்கு எவ்வளோ வேணாலும் உழைப்பேன், கஷ்டப்படுவேன். அது மட்டும் கிடையாது, நான் என்னுடைய அந்த எண்ண ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி தாவேகாவோட கொள்கை செயல்பாடுகள் இருந்ததுனால தான் என்னுடைய அந்த பணியை நான் இவங்க கூட சேர்ந்து இணைஞ்சு இன்றைக்கி தொடர்ந்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய தூரம் தாவேகா ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. நான் அவங்க கூட இன்றைக்கி அவங்க கூட பயணிச்சிட்டு இருக்கேன். நீங்களும் அவங்க கூட பயணிக்க உங்களுடைய பயணத்தை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி அவரை பற்றின விஷயங்கள் தான் சோஷியல் மீடியாவில் மிகவும் வைரலாக போயிட்டுருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும், அது மட்டும் இல்லாமல் இந்த 2026 எலெக்ஷனை பற்றின உங்களுடைய அந்த வியூ பற்றின கருத்துக்களையும் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எலெக்ஷனில் உங்களுடைய ஓட் யாருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள்.